இப்போது வரை அவர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம்? எங்கே செல்ல போகிறார்கள்? நான் இப்ப மணிகண்டன் சொன்ன மாதிரி பாமகவில் பயணித்தவன், நானும் உடன் பயணித்தவன் ஓபிசிட்ட. இப்பொழுது அல்ல, இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் எந்த முடிவையும் எடுக்க போவதில்லை அவர். நீங்க எந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் இதெல்லாம் கிடையாது. கரும்பு கிடைக்கும், 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல, அது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எந்த முடிவையும் அவர் எடுக்க மாட்டார் சார். இது ஒரு ஏமாற்றுகின்ற வேலை. நான் ஓப்பனா நானே சொல்றது கஷ்டமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிமைகளாகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அடிமைகள், கொத்தடிமைகள் 4 பேரும் சரி. ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து வெளியிலே வந்து பேசுவதற்கு நாதியற்றவர்களாகிவிட்டார்கள். அதிமுக கொள்கையும் அம்மாவினுடைய கோட்பாடுகளையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கோட்பாடுகளையும் காட்டிலே பறக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள், இந்த தலைவர்கள் பெயரை சொல்ல தகுதியற்றவர்கள். சுற்றி சுற்றி பிஜேபியிலே தான் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் முடிவு செய்வார்கள். என் பேட்டிக்கு பாருங்க, நீங்க திமுக தாவைதான்.